வணக்கம் வாங்க, நான் உங்கள் தோழி பிரியா ரமேஷ். எனக்கு என்ன பார்க்க போகிறோம்? கத்திரி வத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு செம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இந்த கத்திரி வத்தல் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வச்சுட்டு இந்த குழம்பு நாளைக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கத்திரி வத்தல் 12, சின்ன வெங்காயம் 20, பூண்டு பல் 20, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி, தண்ணி 1 கப், நல்லெண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப. கத்திரி வத்தலை நல்லா 2-3 வாட்டி நல்லா அலசிடணும். அலசிட்டு வெந்நீரில் ஒரு 10 நிமிஷம், சுடு தண்ணியில் 10 நிமிஷம் இதுமாரி ஊற வச்சுடுங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க. அப்போ தான் அடுத்த நாளும் கெடாமல் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் தாராளமாக விட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் இதில் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், சீரகத்தையும் சேர்த்தாச்சு, சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடணும். போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பச்சை மிளகாய் சேர்க்குறேன், பூண்டு பல், தக்காளியும் சேர்த்தாச்சு. மிதமான தீயிலேயே இதை வதக்கிக்கணும். குழம்புத்தூளும் மிளகாய்த்தூளையும் இப்போ இதில் சேர்த்துடணும். அதோட பெருங்காயத்தையும் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லதை கலந்து விடணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம கடைசியாக தான் புளி தண்ணியை சேர்க்கணும். இப்போ இதில் கத்திரிக்காய் வத்தலில் நம்ம போட்டிருந்தோம்ல அந்த சுடு தண்ணியில் அதை அப்படியே சேர்த்துடுங்க. அது ஏற்கனவே நம்ம அலசிட்டு நல்ல சுடு தண்ணியில் தான் அதை ஊற வச்சுருந்தோம். அந்த இதையும் சேர்த்து இதோட நல்லா கலந்து விட்டுக்குங்க. புளித்தண்ணி எப்பயுமே சாம்பார் வைக்கிறதாகட்டும், காரக்குழம்பாகட்டும் கடைசியாக சேர்த்துங்க. இப்போ நான் இதில் வெல்லம் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை இதை விடுறேன் வேகிறதுக்காக. எல்லாத்தையும் கலந்து மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி இருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப தண்ணியாக வச்சாலும் காரக்குழம்பு நல்லா இருக்காது, வத்தல் குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் புளி தண்ணி போதும் அதுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அதை திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதேமாரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த திட்டத்துக்கு குழம்ப பார்த்துக்குங்க. இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுட்டோம்னா அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.